ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாகங்கள் கனவுல வந்தா, அதாவது பாம்பை நம்ம கனவு காண்றோம், சொப்னம் காண்றோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், எதனால அந்த மாதிரி உள்ள கனவுகள் நமக்கு வருதுங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றதுக்காக கீழே காண அந்த பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த நாக ஆராதனை, நாகங்களுக்கு கோவில் அப்படி சொல்லி வர்றது வந்து பூர்வீகமா ஒருபாடு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இந்த பூஜை செய்து வந்திருக்காங்க. அப்போ தெய்வீக சிந்தனையில நாகங்களுக்கு நல்ல ஒரு இடம் நம்ம கொடுத்திருக்கோம். நம்ம இல்ல, நம்ம பூர்வீகளே கொடுத்திருக்கோம். அதையும் நம்ம வழிபட்டு வரோம். அப்ப இந்த நாகங்களை கனவு காணுறது நமக்கு நடக்க போற சில காரியங்களை, இல்லைன்னா நமக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை அறிகுறியாக காணிக்கிறது தான் அதோட லட்சணம் என்று நம்ம நம்பி வரோம். அப்ப அதுல இந்த பாம்பை நம்ம பல விதமா கனவு காண்றோம். பாம்பு கொத்துற மாதிரி பாக்குறோம், அதே மாதிரி காலில் சுத்தி வரிகிற மாதிரி பாக்குறோம். அப்படி ஒருபாடு காரியங்கள் நம்ம பார்க்கறோம். அப்ப அதுக்கெல்லாம் என்ன லட்சணங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த பாம்பு நம்ம கனவு காணும் போது, நம்ம கனவுல பாம்பு நம்ம முன்னாடி படம் எடுத்து நிக்கிற மாதிரி ஒரு கண்டிருப்பீங்க, நிறைய பேர் கண்டிருப்பீங்க. இந்த கனவுல பாம்பை கண்டு தூக்கத்திலிருந்தே எணிச்சவங்களும் நிறைய இருக்காங்க. அப்ப இந்த பாம்பு முன்னாடி வந்து நின்னா, கனவுல 10 விடர்த்தி, அதாவது படம் எடுத்து பாம்பு முன்னாடி வந்து நின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை இருக்கு, நீங்க செய்யற காரியத்துல எதிரிகளுடைய தொல்லை இருக்கு. அப்ப நீங்க வைக்கிற ஓரோ சுவடும், அதாவது நீங்க வைக்கிற ஓரோ காலடியும், புதுதாய் வைக்கிற ஓரோனும் நல்லா சிந்தனை செய்து யோசித்து தான் செய்யணும். எதிரிகள் இருக்கிறாங்க நீங்க செய்யற கர்மத்திலேங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் அந்த பாம்பு வந்து நம்ம முன்னாடி நம்மளை கடக்க முடியாம நம்ம கடந்து போகணும், அந்த பாம்பை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். இப்ப 10 விடத்தி, அதாவது படம் எடுத்தோம்னா அதுதான் அர்த்தம். நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து 2 நாகங்கள் படம் எடுத்து நிக்கிறத பார்த்தா, 2 நாகங்கள், அது வந்து ஐஸ்வர்யம் தான், நல்லதுதான். நம்ம வீட்டுல வந்து சம்பத்து வருது, ஐஸ்வர்யம் வருது, தெய்வீக கடாட்சம் வருது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்லது, மங்கள காரியங்கள், கல்யாணம், அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நடக்குதுங்கிறதோட அறிகுறி தான் 2 நாகங்கள் வந்து காணாது. சரிங்களா? அது மாதிரி சொர்ண கலர்ல உள்ள பாம்பை நீங்க பார்த்திருப்பீங்க கனவுல. நல்ல சொர்ண கலர்ல உள்ள பாம்பு உங்களுக்கு தெய்வீக சக்தி கிடைக்கிறது, தெய்வீகமான ஒரு அம்சம் அந்த வீட்டுல இருக்குது. அப்ப தெய்வீகமான வழிபாடு நீங்க நல்லபடியா பண்ணுங்க, தெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு சமயாச்சுங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த சொர்ண நாகங்களா காணறது. அதே மாதிரி இந்த கரி நாகம்னு இருக்கு. கரிநாகம்னா அப்படி கருத்த கலரா இருக்கும். அந்த கருத்த நாகம் வந்து கடிக்கிற மாதிரி நமக்கு சொப்னம் காணும். கரிநாகம் கடிக்கிறது. அப்ப கரிநாகம் கடிக்கிறதுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டகாலம், ஆயுள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, மரண கண்டங்கள் ஒடுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜாதகவசாலையும் நமக்கு கஷ்டகாலம், 7.5 சனி, கண்டக சனி, அந்த மாதிரி உள்ள காலகட்டங்கள் தான் இந்த மாதிரி உள்ள கரிநாகம் கடிக்கிற அந்த ஒரு ஃபீல், இல்லைன்னா அந்த ஒரு கனவு நமக்கு வருது. அப்ப நீங்க அதை பார்த்தா நீங்க என்ன செய்யணும்னா, சிவன் கோயில்ல பின்விளக்கு, தாரா, மிருத்யுஞ்சய ஹோமம், அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் நீங்க பண்ணி வந்தா அந்த தோஷங்கள் எல்லாமே மாறிவிடும். அப்ப இது யாரும் பயப்பட வேண்டாம். இந்த சொப்னம் ஒரு அறிகுறிகள், அதைத்தான் அந்த தேவதைகள் காணிச்சு தருது. அதுக்கு வேண்ட பிரதிவிதிகளும் இருக்கு, அதை நீங்க பண்ணிக்கலாம். பின்ன வந்து நம்ம வந்து நாகத்தை கொல்லுற மாதிரி நமக்கு கனவு காணலாம். இப்ப நாகத்தை கொல்லுற மாதிரி நம்ம தடியால் அடிச்சு கொள்ளுறதோ அப்படி ஏதாவது கண்டாலும் அதுலயும் நீங்க பயப்பட வேண்ட தேவையெல்லாம் கிடையாது. அது வந்து நம்மளோட எதிரிகள் அழிஞ்சு விட்டுட்டாங்க, நீ எதிரிகள் நம்ம பக்கம் பார்க்க மாட்டாங்க, எதிரி தொல்லை நீங்கிருச்சு, அந்த ஒரு லட்சணம் தான் நாகத்தை நம்ம கொல்றதாவோ நாகம் அடிபட்டு சாகிறதாவோ கண்டா அதுதான் இது. அப்ப அதுலயும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, அது வந்து நல்லதுன்னு நமக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா எதிரிகள் இல்லை, நமக்கு வாழ்வையில சுதந்திரமாகறோங்கிறது. அப்ப அது வந்து நல்லதுதான். இனி வந்து இந்த நாகம் வந்து கொத்துற மாதிரி நமக்கு ஃபீல் வரும், அதாவது படம் எடுத்து நம்மளை கொத்தும் இல்லைங்களா? அப்போ இந்த பாம்பு கொத்துறது கண்டா நல்லதுதான். சரிங்களா? பாம்பு கொத்துறது கண்டா நல்லதுதான். சம்பத்து, சமிருதி, ஆயுர், ஆரோக்கியம், இதெல்லாம் நல்லது, அதுல தப்பு சொல்றதுக்கே கிடையாது. சரிங்களா? ஆனா இந்த பாம்பு கொத்தி
ரத்தம் வரும் நமக்கு. சரிங்களா? சில சமயம் ரத்தம் வர மாதிரி எல்லாம் நம்ம கனவு காணுவோம். அப்ப அப்படி ரத்தம் வாரதை கண்டாலும் அதுலயும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதுவும் நம்மளோட கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கலாம். அது அது அப்படி உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள் உங்களுக்கு தோணுதுன்னா, நாகத்துக்கு நூறும் பாலும் கொடுக்கறது, மஞ்சப்பொடி கொடுக்கறது, பால் கொடுக்கறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நாக கோயில்ல நீங்க பண்ணிக்கலாம். அப்ப அந்த தோஷங்களும் உங்களை விட்டு ஏதாவது உங்க மனசுல இருந்தாலும் அதுவும் மாறிவிடும். அது மாதிரி நம்ம கனவுல வந்து இந்த நாகத்தை விரட்டுற மாதிரி, தடி எடுத்து விரட்டுற மாதிரி, நாகம் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கனவு காணுவாங்க. அப்படி வருதுன்னா நமக்கு வந்து தாரித்யம், கஷ்டப்பாடு அப்படி இருக்கு. அதுக்கு வேண்ட காரியங்கள் நம்ம பண்ணணும். அப்ப லட்சுமி கடாசமான பூஜைகள் நம்ம பண்ணணும், கணபதி பூஜைகள் பண்ணணும். அந்த மாதிரி உள்ளதை பண்ணியாச்சுன்னா நமக்கு லட்சுமி கடாசமா பணம், தாரித்திரம் நீங்கிறது, பணம் நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நீங்க செய்யறது அதுக்கு நல்லதா இருக்கும். அதுதான் அந்த கனவுல காணிச்சு கொடுக்குது. அது மாதிரி இந்த பாம்பு வந்து காலில் சுத்தன ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. காலில் உடம்புல எல்லாம் சுத்தி வரிகிற மாதிரி. அப்படி வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இப்போது இருக்கு, துரிதங்கள் இருக்கு உள்ள காரியங்கள் தான் காணிச்சு கொடுக்குது. அப்ப நீங்க வந்து ஐயப்பன் கோவில்ல, அதே மாதிரி முருகன் கோவில்ல எல்லாம் போய் பூஜை உங்க பேரு நாளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணனால அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி விடும். அதை நீங்க அப்படி பண்ணிக்கலாம். அதுலயும் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் ஒரு லட்சணங்கள் தான் அந்த கனவுல காணிக்குது. அதுக்கு வேண்ட பரிகாரம் நம்ம செய்தா போதும். நீங்க யாரும் அதுக்கு வேண்டி பயந்துக்கு வரலாம் தேவையில்லை. பின்ன இந்த நாகம் வந்து கழுத்துல விலகிற மாதிரியோ அப்படி வரும். அதே மாதிரி இந்த கழுத்துல சுத்தி பிடிக்கிற மாதிரியோ அப்படி நமக்கு தோணும். அதுலயும் தப்பு கிடையாது. அது வந்து நல்ல லட்சணம் தான். நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வருது, பணம் நமக்கு வருது, நல்ல காரியங்கள் நடக்குது, தெய்வீகமான ஒரு அருள் இருக்குதுங்கிறதா கழுத்துல சுத்தி விலகிறது. அதுல தப்பு கிடையாது. அது வந்து ரொம்ப நல்லதுதான். பின்ன வந்து பூர்வீகமா நம்ம பாம்பை ஒருபாடு ஆராதனை பண்ணி வந்திருக்காங்க. நம்ம பழைய கிரந்தங்கள்லயே உங்களுக்கு தெரியும், குளிகன், பத்மன், மகாபத்மன், வாசுகி, சேஷன், காளியன் அப்படி எல்லாம் நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அப்ப அதுவும் புராணத்திலயும் நிறைய நாகங்களுடைய கதை சொல்லுது. அதே மாதிரி நாகத்தோட உபாசனை சொல்லும் போது இந்த மாதிரி உள்ள தேவதைகள் எடுக்க மாட்டாங்க, குளிகன் எடுப்பாங்க. இல்ல மணிநாகம், கரிநாகம், நாகராஜாவு, நாக தேவதை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு. வசியகர்மம் பண்றதுக்கு நாக கன்னிகை வச்சுட்டெல்லாம் மந்திரம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் பவர்ஃபுல்லானது. ஆனா அதெல்லாம் குருகிட்ட இருந்து கேட்டு வாங்கி பண்ணணும். நீங்க இல்ல விதி தெரியணும், நீங்க அதை எப்படி பண்ணணும். நம்ம இங்க கேரளாவில வந்து பாம்போட களம் பறிஞ்சு, ரூபக்களம் பறிஞ்சிட்டு கூட ஒருபாடு கர்மங்கள் பண்ணுவாங்க. அப்போ பாம்புங்கிறது நல்ல தேவதை தான், தெய்வீகமான ஒரு அருள் தரக்கூடிய தேவதை தான். இப்ப நல்லபடியா வழிபாடு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிப்பில் நாம பார்ப்போம்.